ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டைம் நியூ ஃபார்மேட்டில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நியூ பேட்டர்ன்லாம் இருக்கும். 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 12 மார்க்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டது 1 வேர்ட்ஸுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள், எப்படி வந்து கவர் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ தெரியாத 1 வேர்ட்ஸ், ஒரு சில 1 வேர்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது ஸ்மார்ட்டாக அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி 1 வேர்ட்ஸ் ஈஸியாக தான் கேட்குறாங்க. நீங்கள் ஓரளவு படிச்சுட்டு போயிருந்தீங்கனால அதை வச்சு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தெரியாத 1 வேர்ட்ஸ் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெகுலேஷன் 2025 பொறுத்தவரை ப்ளூம்ஸ் லெவலில் வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து L1 L2 கேட்டகரியில் தான் அந்த 1 வேர்ட்ஸ் வந்து வருது. MCQ மாடல் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். L1 அப்படிங்கிற ரிமெம்பர், L2ங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக எந்த மாதிரிலாம் 1 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது பிஜி கொஸ்டின் நடந்திருக்கு, யூஜி வந்து ஒரு சில பேப்பர்ஸ் நடந்திருக்கு. அதை வச்சு நான் அந்த 1 வேர்ட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்து கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு அந்த சிலபஸில் ஃபார்முலா இருக்குது அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி ஏதோ 1-2 வரலாம். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் கூட ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நல்லா வந்து ஃபார்முலாஸாக கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட் ஒன் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, இல்லை நாட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அது கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆட் ஒன் பேஸ் பண்ணுற மாதிரி, இல்லை நாட், அதாவது வந்து இந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் 3 ஆப்ஷன் நல்லா வந்து, அதாவது அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிமிலராக இருக்கும். ஒரு டாபிக் மட்டும் தனியாக தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில டைம் ஆப்ஷனில் ட்விஸ்ட் வச்சிருந்தாலும் உங்களால் 2 ஆப்ஷன் வரைக்கும் எலிமினேட் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் 2 தான் நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெஃபினேஷன் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இந்த டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் சிலபஸ் வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட் கவர் பண்ணணும். சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்னா என்னென்ன இருக்குது, செகண்ட் யூனிட்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஆர்டர் வைஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு டாபிக் டெஃபினேஷன் பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நல்லா நீங்கள் ரீட் பண்ணணும். கீழே ஆப்ஷன் பார்க்கணும். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து சிமிலராகவே இருக்கும். அப்போ அதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வரதை தூக்கிடலாம். அதுபோக வந்து மோஸ்ட்லி டெஃபினேஷன் வந்து நம்ம ஆப்ஷன் பேஸ் பண்ணி தூக்குறத விட கொஞ்சம் படித்து அட்டன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறப்போ அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம். நான் அது பின்னாடி சொல்கிறேன் ஸ்மார்ட்டாக எப்படி அப்ரோச் பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். அதே டெஃபினேஷனை கொடுத்து அதோட பேரை வேற பேரில் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் யூசர்ஸ் அப்ளை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஒரு டாபிக் கொடுத்து இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த மாதிரி கேட்குறாங்க. இது எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபுல் ஃபார்ம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ வந்து RAM அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிஜி கொஸ்டினை கம்பேர் பண்ணுறப்போ சீக்வன்சியல் ஆர்டர்லாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி தியரட்டிக்கல் பேப்பரில் வரலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் வந்து மெஜாரிட்டி எங்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல ட்ராபேக்ஸ் மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட்லி அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஒரு டாபிக் கொடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. சம்டைம்ஸ் காம்போனன்ட்ஸ் பேஸ் பண்ணியும் கேட்குறாங்க. இப்போ 1 வேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு எப்படி வந்து 1 வேர்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. கீழே ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்க போகுது. அதில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. ஸோ அப்போ கொஸ்டின் ரிலவெண்ட்டாக ஆன்சர் எதுவும் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி 2 இல்லை 3 கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஆன்சர் மேட்சாக இல்லாத தூக்கிடுங்க. அப்போ 4ல் 1 போயிடும், மீதி 3 தான் இருக்கும். அந்த 3லையும் ஏதாச்சும் சிமிலராக இருக்குன்னு பாருங்க. அதாவது ஆப்ஷனை வச்சு சிமிலராக பாருங்க. கொஸ்டினை வச்சு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி அந்த 4ல் 1 தூக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனை வச்சு சிமிலராக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு லாஸ்ட் அந்த 2 தான் வந்து நிற்கும். அந்த 2லேருந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் உங்களோட திறமை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒரு சில டைம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா அது ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கிறப்போ சிமிலராக சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ லென்த்தாக இருக்கிறது ஆன்சராக இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் லென்த்தாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு குழப்பற கூட லென்த் கொடுத்துருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி லென்த்தாக இருந்துச்சுன்னா அது ஆன்சராக இருக்கலாம். தெரியாத கொஸ்டின் சொல்ல, தெரிஞ்ச கொஸ்டினுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி டிக் பண்ணிடுறாங்க. அதை நல்லா பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ சிமிலர் ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 ஆப்ஷனில் மோஸ்ட்லி உங்களுக்கு 2 தான் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். 2 தனித்தனியாக இருக்கும். அப்போ அந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா ஊற்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4ல் 2 ஆப்ஷன் சிமிலராக இருக்குது, இன்னும் 2 ஆப்ஷன் சிமிலராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 2 சிமிலராக இருக்கிற ஆன்சரை வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த 2ல் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, அது ஏதாவது கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த 2ல் இதான் ஆன்சராக இருக்கும்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இது வந்து தெரியாத பட்சத்தில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட்டாக. ஒரு சில டைம் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். கொஞ்சம் நல்லா வாசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் வரது ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது வந்து மேலே ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட் கொஸ்டினே அடுத்த கொஸ்டினாக இருக்குது. அப்போ ஒரு கொஸ்டின் நல்லா தரவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 வேர்டு வந்து 2க்குமே உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ 4 ஆப்ஷனே பாருங்கள். ஆப்ஷனை வச்சு எலிமினேஷன் பண்ண பாருங்கள். எலிமினேட் பண்ணிங்கனாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். கொஸ்டினை கரெக்டாக வாசித்து ஆப்ஷன் பேஸ் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வேர்ட்ஸ் கவர் பண்ணுறப்ப ஒவ்வொரு சிலபஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 5 யூனிட்ஸ் 6 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா
ஒவ்வொரு யூனிட்லையும் அது கூட என்னென்ன டாபிக், ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆப்ஷனில் வைக்கிறப்போ 3வது யூனிட் 4வது யூனிட் ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து யூனிட் வைஸாக எலிமினேட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா 4ல் தான் நம்மளுக்கு ஒன்று ஆன்சர் வரப்போகுது, அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மார்க் கன்ஃபார்ம். ஸோ மோஸ்ட்லி ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் ஈஸியாக தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 1, 2 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவுமே ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சிங்கன்னா மார்க் எடுத்துடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது எம்சிக்யூ மாடலில் இருக்கிற 1 வேர்ட்ஸ்க்கு என்ன ஐடியான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் எலிமினேஷன், கொஸ்டினை கரெக்டாக ரேட் பண்ணுங்கள். டெஃபனிஷன் அது போக நான் சொன்ன மாடலில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது போக நீங்கள் ஏஐ பேஸ்டு கொஞ்சம் 1 வேர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 1 வேர்ட்ஸ் ஈஸியாக, 12 மார்க் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டெப்த்தாக கேட்குற மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.